குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு வெங்காய வயலுக்கு வந்திருக்கோம். இந்த வெங்காய வயலில் வெஸ்டேஜில் உள்ள அக்ரி ப்ராடக்டை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு மகசூல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க விவசாயிக்கிட்டே நம்ம கேட்போம். விவசாயம் பாருங்கள், நல்லா பச்சை பசேர்னு வெங்காயம் இருக்குது. ஒவ்வொன்றுமே 10 கிலோ 8 கிலோ கம்மி இல்லாமல் நமக்கு உருண்டு வந்திருக்கு. காயோட தரம் பார்க்குறப்ப எல்லாமே அருமையாக வந்திருக்கு. இப்போ அந்த விவசாயிக்கிட்ட நம்ம எப்படி இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். ஓகே மேடம், இது வெங்காய வயல் உங்களுதுங்களா? ஆமாங்க. உங்கள் பேர்? என் பேர் லட்சுமி. லட்சுமி. எந்த ஊர் மேடம்? பொன்னுசாங்கம்பட்டிங்க. எங்கே இருக்குது மேடம் அது? துறையூர் பக்கத்தில். துறையூர் பக்கத்தில். ஓகே மேடம். வெங்காயம் வந்து என்னென்ன கொடுத்துருக்கீங்க மேடம்? வெஸ்டேஜில் உள்ள அக்ரி ப்ராடக்ட் இதில் என்னென்ன கொடுத்துருக்கீங்க? 82 கியூமிக் மட்டும்தாங்க. கியூமிக் அடிவரமாக என்ன மேடம் போட்டீங்க? உரம்லாம் ஒன்றும் போடலாங்க சார். அதாவது டிஏபி பொட்டாஸ் இந்த மாதிரி எதுவுமே போடலாங்க சார். கெமிக்கல் வரமே கொடுக்கல. 82 கியூமிக் வந்து தண்ணி வழியாக கொடுத்தீங்களா, ஸ்ப்ரேயர் பண்ணீங்களா? ஒரு தடவை தண்ணி வழியாக கொடுத்தோம், ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணோம். ஸ்ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இந்த கிரானுவல்ஸ் இந்த மாதிரி எதுவும் போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் எதுவும் போடலாங்க சார். கொரோனா ஒன்லி 82 கியூமிக் மட்டும் தண்ணி வழியாக கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான். ஓகே மேடம். இடையில ஏதாவது புழு தொல்லை இந்த மாதிரி எதுவும் வந்ததுங்களா? இல்லைங்க சார், எதுவும் வரல. கூட வெட்டலாங்க சார். இல்லை, எது கேட்குறேன்னா, நான் வந்து நிறைய வயலுக்கு போயிருக்கிறோம், கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது தலைகள் அதாவது வெங்காயத்தோட தாளை பார்க்குறப்ப நமக்கு வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி தாளை பார்த்துருக்கோம். உங்கள் வயலில் பார்க்குறப்ப நல்ல பச்சையாகவே இருக்குது. அதான் ஏதாவது கெமிக்கல் உரம் கொடுத்தீங்களா, இல்லை உங்களோட வெஸ்டேஜ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால கொடுக்கலாங்க சார். எதுவுமே கொடுக்கல. ஓகே, 100% நம்மளோட வெஸ்டேஜ் ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க சார், நாங்கள் கெமிக்கலே யூஸ் பண்ணுறது இல்லைங்க சார். ஓகே மேடம். இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு உங்களுக்கு யார் மேடம் கொடுத்தா? எனக்கு மனோகரும் தனமும் கொடுத்தாங்க சார். ஓகே, மனோகர் சார் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தனம், இவங்க 2 பேர்த்து மூலியமாக இந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஆமாங்க சார். ஒன்லி ப்ராடக்ட் யூஸராக இருக்கீங்களா, இல்லை பிஸ்னஸாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா மேடம்? 4 மாசமா யூஸராக இருந்தால் நாங்கள் பிஸ்னஸ் செய்யலான்னு. பிஸ்னஸாகவே பண்ணுறீங்க. இது இந்த வெஸ்டேஜோட அக்ரி ப்ராடக்ட்டு வேறு எந்த வயலுக்காவது கொடுத்து இதோட மகசூல் பார்த்துருக்கீங்களா? போன வருஷம் நெல்லுக்கு கொடுத்தாங்க சார். ஓகே. நெல்லுக்கு நாங்கள் எந்த கெமிக்கல் உரமே எதுவுமே காமிக்கவே இல்லை. கிரானுவல்ஸ் மட்டும் அடி உரம் கொடுத்தோம், ஒரு தடவை நானோட்டோக்கு கொடுத்தோம், அவ்வளோதான். நெல்லுக்கு அதை மட்டும் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. ஓகே மேடம். மகசூல் நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுங்க சார். ஓகே மேடம். இந்த வெங்காய வயலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 82 கியூமிக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்மளோட கிரானுவல்ஸோ இல்லை நானோட்டோக்கோ கோல்டோ எதுவும் கொடுக்கல. இதை 2 தடவை 3 தடவை வந்து தண்ணி வழியாக கொடுத்துருக்க போய் இதோட வளர்ச்சி பாருங்கள், செம அருமையாக இருக்குது. தாள் எல்லாமே பச்சையாகவே இருக்குது. அப்போ நிறைய இடத்துல சொல்லி நான் காதில் கேட்டிருக்கேன். எப்படின்னா, நம்ம கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணுறப்ப நோய்களோட தொல்லை அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வயலை பொறுத்தளவுக்கு நோய்கள் எதுவும் கிடையாது. இது வரைக்கும் புழுவுக்குன்னு எந்த மருந்துமே அடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆரம்பத்திலேருந்தே நம்மளோட 82 கியூமிக் கொடுத்ததுனால இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ரெண்டாவது, நம்ம நானோட்டு கொடுக்காமலே இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்குன்னா, போன வருடம் இதில் வந்து நம்ம நெல் இதில் வந்து வெஸ்டேஜோட ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணதுனால அதில் நானோட்டுக்கு கிரானுவல்ஸ் கொடுத்ததோட எஃபெக்ட்டு இந்த தடவை நமக்கு வந்து இதில் நானோட்டுக்கு கொடுக்காமலே ஈல்டு எடுத்து கொடுத்துருக்கு. அவங்க மேடம் சொல்கிறத பார்க்குறப்ப வெங்காயம் நல்ல திருப்திகரமாக இருக்குது. இதிலேருந்து இப்போ ஒரு செடியை நம்ம பிடுங்கி காட்டுவோம். பாருங்கள், ஒரு செடியில் உள்ள வெங்காயம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு செடி தான். வெங்காயம் நல்ல பல்லு எத்தனைமா இருக்குது? எத்தனை பல்லு இருக்குது அப்படியே எண்ணி சொல்லுங்கள். 6, 8, 10, 11, 12 பல்லு. ஒரு வெங்காயத்தில் 12 பல்லு இருக்குது. அதே போல் இன்னொரு செடி பிடிங்க காட்டுங்க. ஓகே, இதில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லுங்கம்மா. 2, 4, 6, 8, 10 இருக்குங்க. 10 இருக்குது. அப்போ ஒரு பல்லில் பாருங்கள், நல்லா 10, 12 வந்து நல்லா உருண்டு வந்திருக்கு. இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் இது பிடுங்கிறதுக்கு? இன்னும் ஒரு வாரத்தில் பிடிங்கலாம். ஓரளவு விளைச்சல் வந்துருச்சு. ஓகே மேடம், சந்தோஷம். இந்த நீங்கள் யூஸ் பண்ண மாதிரியே எல்லா விவசாயிகளுக்கும் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி மகசூல் எடுக்கிறதுக்கு உங்களோட வீடியோவை பயன்படுத்திக்கலாங்களா? ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ.